ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். என் பேர் ஹேமாவதி. பதிவு எண் 511. இன்றைய தலைப்பு தசரதர், ராமர், லக்ஷ்மணன், பரதர் இவர்களின் நால்வரின் பாசம். அயோத்தி நகரை 60,000 ஆண்டு காலமாக தசரத மன்னர் ஆட்சி புரிந்தார். 56 அரசர்களுக்கு அதிபதியாய் விளங்கினார் மற்றும் தனது தேசத்தை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டார். அனைத்து மக்களுக்கும் நல்லரசராய் விளங்கினார். ராமர் என்றார் அவருக்கு உயிர், அலாதி பிரியம். விஷ்ணுவே அவதாரமாய் ராமரின் அவதாரமாய் பிறந்தார். யாருக்கு தான் பிடிக்காது? ராமரை சபைக்கு வர சொல்லி அவரது முன்னழகையும் சும்மாதான் வர சொன்னேன் செல் அப்படின்னு அனுப்பி அவரது பின்னழகையும் பார்த்து பார்த்து ரசிப்பார். ஒரு நாள் விஸ்வாமித்ர முனிவர் அரசு சபைக்கு வந்து யாகம் காக்கணும், ராமரை என்னுடன் அனுப்பு என்ற போது இதை கேட்ட தசரதருக்கு மயக்கம் அடைந்தார். பின்னர் முனிவருடன் அனுப்பி வைத்து இனிமேல் ராமருக்கு தாய் தந்தை அனைத்தும் நீங்கள்தான் என்று கூறி கண்ணீருடன் அனுப்பி வைக்கிறார். இது பாசத்தின் நிலைப்பாடு. அடுத்ததா பார்த்தோம்னா லக்ஷ்மணரை கேட்கவே வேண்டாம், கோபத்தோடு கூறுகிறார், அண்ணா இனி யார் தடுத்தாலும் சரி உங்களுக்கு நானே பட்டாபிஷேகம் செய்து வைக்க போகிறேன் என்று. அந்த கோபத்தை விட்டுவிடு என்று ராமர் கூறவும் லக்ஷ்மணன் சொல்கிறார், இப்போது வராத கோபம் வந்தால் என்ன வராவிட்டால் என்று சொல்லி லக்ஷ்மணர் அவரது பாசத்தை வெளிப்படுத்துகிறார். லக்ஷ்மணர் ஆதிசேஷனின் ரூபமாகும். எனவே புஸ் புஸ் என கோபம் கொள்வார். கோபம் உள்ள இடத்தில்தான் குணமும் இருக்கும். ராமர் வனவாசத்திற்கு புறப்பட்டவுடன் தானும் வருகிறேன் என்று முன் வந்தார். தாய் தந்தையர் மீது கோபம் கொண்டார். ராமர் மீதும் கோபம் கொண்டார். எப்போதும் கோபிக்காத நீ இப்போது ஏன் என் மீது கோபம் கொள்கிறாய் என்று ராமர் கேட்டதும் கோபம் தணிந்தது. ராமரும் அவரது தகப்பன் தசரதர் இறந்த செய்தியை கேட்டவுடன் வெட்டிய மரம் சாய்ந்தது போல் விழுகிறார், மயங்கி விழுந்தார். 14 ஆண்டு காலங்கள் கழித்து பின் திரும்பி வருவேன் என்று தெரிந்தும் தசரதர் உயிர் நீங்குவதை பார்த்த ராமர், உங்கள் மகனாகிய நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே என்று கண்ணீர் மல்க கூறுகிறார். அயோத்திக்கு செல்லாமல் 14 ஆண்டு காலம் வனவாசம் அண்ணன் இருப்பது போல் மண் தரையில் படுத்துக்கொண்டு காய்கனிகள் மட்டுமே உண்டு அண்ணன் வரும் திசையை நோக்கி அழுத கண்களுடன் பார்த்து கொண்டே இருந்தார். அப்படியே வாழ்ந்து காட்டினார் பரதர். ஸ்ரீராமர் மக்களை சந்திக்கும் பொழுது அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொடுத்து மக்களின் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பிடித்தவர். அண்ணனின் கட்டளை இது என்று ஏற்றுக்கொண்டு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து மன்னராக்குகிறார் லக்ஷ்மணர். ராவணனின் யுத்தத்தின் பொழுது லக்ஷ்மணர் மயங்கி விடுகிறார். அதை பார்த்து எண்ணி எண்ணி ராமரும் மயங்கி விடுகிறார். ஹனுமாரின் உதவியுடன் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அவர்களை தெளிவு பெற வைத்து அப்பொழுது அவர் இருவரும் ஒருவரை ஒருவரை கட்டி தழுவி கொண்டு கண்ணீருடன் பாசத்தை பரிமாறிக்கொள்கின்றனர். 14 ஆண்டுகள் முடிய போகிறது. தான் சொன்னபடி அண்ணன் வரவில்லை என்றால் நான் அக்னி பிரவேசம் செய்வேன் என அக்னியை மூட்டி வலம் வர தொடங்கினார் பரதன். அண்ணன் மீது அவ்வளவு பாசம். பட்டாபிஷேகத்தின் பொழுது லக்ஷ்மணர் சிரித்தார். அனைவரும் திகைத்து போனார்கள். லக்ஷ்மணரோ, அண்ணா மன்னியுங்கள், 14 ஆண்டுகள் வனவாசம் போயிருக்கும் பொழுது பலா அதிபலா என்ற 2 மந்திரங்களை கற்றுக்கொண்டேன். அதன் பலனாக உறக்கமில்லாமல் உண்ணாமல் இருந்து அன்னையை பாதுகாத்தேன். இப்பொழுது நித்ராதேவி என்னை ஆட்கொள்ள பார்க்கிறாள். பட்டாபிஷேகத்தின் வரை பொறுத்துக்கொள் என்று கேட்டிருக்கிறேன். இதை கேட்டதும் அனைவரும் லக்ஷ்மணர் ராமர் இருவரின் பாச பிணைப்பை பார்த்து கண்ணீர் விட்டனர். இப்படி பல இடங்களில் இவர்கள் நால்வரின் பாசத்தை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.